ஹே கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் பி. சொன்ன மாதிரி 7 மணிக்கு வந்துட்டேன்னா நம்மக்கிட்ட டைமிங் அப்படி இருக்குங்க. சரி, மீட்டிங் அளிக்காமல் நம்ம குட்டி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஒரு நிமிஷம். குட்டி ஸ்டோரினா ரொம்ப குட்டி ஸ்டோரி இல்லைங்க, கொஞ்சம் பெரிய குட்டி ஸ்டோரி தான். ஃபுல்லாக கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஐயா கண்ணு சாவித்திரின்னு ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே பால் சப்ளை பண்ணுறது பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக அவங்ககிட்ட இருக்க நிலத்துல பெரிய விவசாயமும் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த குடும்பம் தனக்குன்னு மட்டும் வாழாமல் அந்த கிராமத்துலேருந்து யார் உதவி கேட்டு வந்தாலும் தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஐயா கண்ணுக்கும் சாவித்திரிக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அதுவும் பொன் குழந்தைங்க. குழந்தை பிறந்த செய்தி நம்ம ஐயா கண்ணோட அம்மாவுக்கும் வந்து சேருது. அவங்களும் தன்னோட பையனுக்கு பல வருஷம் கழித்து குழந்தை பிறந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதே சமயம் ஐயா கண்ணு வீட்டில் ஒரு துக்கமான விஷயமும் நடக்குது. அது என்னன்னா, ஒரு மாடு இறந்து போகுது. இந்த நியூஸை கேள்விப்பட்ட நம்ம ஐயா கண்ணோட அம்மா தன்னோட பேத்தி பிறந்த இந்த நாளில் இப்படி ஒரு கெட்ட செய்தியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு அபசகுணமாக நினைக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தை மேலே இருக்க அன்பு அவங்களுக்கு திடீர்னு கம்மியாகுது. ஐயா கண்ணும் தன்னோட குழந்தைய அவங்க அம்மாட்ட காமிக்கிறதுக்காக கொண்டு வராரு. அப்படி அவர் கொடுக்கும்போது அந்த அம்மா மாடு இறந்த நியூஸை மனசில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய தொடவோ தூக்கி பார்க்கவோ மறுத்துடுறாங்க. ஐயா கண்ணு இதை பெருசுப்படுத்தாமல் அவரும் போயிடுறாரு. ஐயா கண்ணும் தன்னோட குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கிராமத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் வர வச்சு அவங்களுக்கு விருந்து வைக்கிறாரு. தன்னோட குழந்தைக்கும் பேர் வைக்கிறாரு. அது என்ன பேர்னா சகுந்தலா தேவி. அந்த பேர் வேற யாரோடது இல்லைங்க, நம்ம ஐயா கண்ணோட அம்மா பேர் தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா பிறக்கும்போதே ஒரு உயிரை பறிச்சுட்டு பிறந்த குழந்தைக்கு என்னோட பேரா அப்படின்னு கோவப்பட்டு அந்த விழாலேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுமே ஐயா கண்ணுக்கு ஒரு கெட்ட செய்தி வருது. அது என்னன்னா, அதை இப்போ சொல்ல மாட்டேங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 o'clock போடுவோம். டைமிங் மிஸ் பண்ண மாட்டேங்க, கரெக்டாக வந்துடுவேன். ஓகேவா? பாய்.